தமிழக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அறிவிக்கிறார். அதிகாரபூர்வமான அறிவிப்பு அவை குறிப்பில் இருக்கு. பணமதிப்பு இழப்பின் காரணமாக மட்டுமே தமிழ்நாட்டிலே 50,000 சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டன. 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்று தமிழ்நாடு அமைச்சர் அறிவிக்கிறார். அந்த தமிழ்நாடு அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துக் கொண்டு நாளைக்கு வரப்போறார். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது ஊழல் கூட்டணி சொன்னா ஏன் கோபம் வருது? ஊழலை சொன்னவர்களும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவர்களும் கூட்டணி அமைத்தால் ஊழல் கூட்டணி தானே. அது சுருக்கமா சுருக்கெழுத்துல சொல்லணும்னா அது ஊழல் கூட்டணி. ஊழல் சொன்னவரும் இருக்கிறாரு, ஊழல் சொல்லப்பட்டவரும் இருக்கிறாரு. ஆகவே அது ஊழல் கூட்டணி. இதுல என்ன தப்பு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்து மொழி வெறியர்களுடைய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி. இவை நம்முடைய ஆதார கொள்கைகள். மதச்சார்பின்மை, மொழிப்பற்று, இடஒதுக்கீடு நம்முடைய ஆதார கொள்கைகள். இந்த ஆதார கொள்கைகளுக்கு நேர் விரோதமான கட்சி. காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியா, அண்ணல் பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசன இந்தியா, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கற்பனை செய்த இந்தியா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒற்றுமைப்படுத்திய இந்தியா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வழிநடத்திய இந்தியா, அந்த இந்தியா தான் 71 ஆண்டு காலமாக ஒரே யுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே நம்முடைய அணி, இந்திய தேசிய காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றால் இந்த யுகம் தொடரும். இந்த தேர்தலிலே இந்திய தேசிய காங்கிரஸ் அணி தோல்வி அடைந்தால் இந்த யுகம் முடிந்துவிடும். மொழிப்பற்று நம்மை இணைக்கிறது, மதச்சார்பின்மை நம்மை இணைக்கிறது, ஒதுக்கீடு நம்மை இணைக்கிறது. நண்பர்களே, தோழர்களே, அரசியல் சாசனம் குலைக்கப்படுகிறது. அரசியல் சாசனத்துக்கு பேராபத்து, மதச்சார்புக்கு பேராபத்து, நம்முடைய மொழிப்பற்றுக்கு பேராபத்து, இட ஒதுக்கீடுக்கு பேராபத்து என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சர்வாதிகாரி இந்த நாட்டிலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு உறுதியை சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மினிமம் பேலன்ஸ் நிச்சயமாக திரும்பி தரப்படும். இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. 2018ஆம் ஆண்டிலே மட்டும் 1,10,00,000 வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கின்றன. இந்தியாவில் மொத்த வேலை வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை பல கோடி குறைந்திருக்கிறது. வேலை தேடுபவர்கள் எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. தேடி தேடி சலித்து அழுத்து போய் இனி வேலை தேடுவதால் என்ன பயன் என்று ஒதுங்கினார்கள். 45 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு புள்ளி விவரம் 6.1 அன்எம்ப்ளாய்மெண்ட் 6.1 வேலையின்மை என்பது 6.1 உயர்ந்திருக்கிறது. இவர் தான் சொல்றாரு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் சொன்னார். பிறகுதான் தெரிந்தது அவர் மனதில் என்ன வைத்திருந்தார்னா 2 கோடி பக்கோடா கடைகளை உருவாக்குகிறேன் சொல்லியிருக்கிறார். உருவாக்கி இருக்கலாம் இல்ல, மூளைக்கு மூல பக்கோடா கடையாவது உருவாக்கி இருக்கலாம் இல்ல. மோடி அரசு இளைஞர்களை ஏமாற்றியதா இல்லையா? அமைச்சரவையிலே அமைச்சர்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை, அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் கூடி முடிவெடுத்து கருத்துக்கு கருத்து பரிமாற்றிக் கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு, ஜனநாயக அரசு அமைய வேண்டும். நமக்கு ஒரு சர்வாதிகாரி தேவையில்லை, நமக்கு ஒரு சனாதனவாதி தேவையில்லை. அரசியல் சாசனத்தை துச்சமாக நினைப்பவர் தேவையில்லை. நம் மொழியை துச்சமாக நினைக்கக்கூடிய மனிதர் தேவையில்லை. ஒரு மதம் உயர்ந்த மதம், மற்ற மதங்கள் எல்லாம் தாழ்ந்த மதங்கள் என்று மதச்சார்பு கொள்கைக்கே வெடி வைக்கக்கூடியவர்கள் நமக்கு தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சர்வாதிகாரி இந்த நாட்டுக்கு தேவையில்லை.
தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழா. எந்த தேர்தலிலேயும் ஒரு சர்வாதிகாரியை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது. ஜனநாயக திருவிழா ஜனநாயகத்தை கொண்டாடுகிறது. அந்த ஜனநாயக திருவிழா தமிழகத்துக்கு ஏப்ரல் மாதம் வருகிறது. இன்னும் 4-5 நாட்களிலே நாள் குறிப்பார்கள். அந்த ஜனநாயக திருவிழாவிலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு எப்படி தேர் திருவிழா, கோயில் திருவிழா, அம்மன் திருவிழா, மதுரையிலே கள்ளழகர் ஆற்றிலே இறங்கும் திருவிழா, திருச்செந்தூரிலே திருவிழா, சென்னை மயிலாப்பூரிலே 63 திருவிழா என்று எத்தனை திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோமோ அதை போன்ற அந்த ஜனநாயக திருவிழாவிலே ஒரு ஜனநாயக அரசு, காங்கிரஸ் கட்சி தலைமையேற்கக்கூடிய அரசை, காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் தலைமையேற்கக்கூடிய அரசை இந்தியாவிலே அமைத்து தர வேண்டும். அந்த அமைக்கும் வரை ஓய்வில்லை, உறக்கமில்லை. கண் துஞ்சார் பசி நோக்கார் என்று சொன்னார்களே, கண் துஞ்சார் பசி நோக்கார் என்று சொன்னார்களே, அதை போல கண் துஞ்சாமல் பசி நோக்காமல் இன்று காட்டக்கூடிய ஒற்றுமை, உற்சாகம், ஆர்வத்தை இன்னும் 60 நாட்களுக்கு இம்மி அளவு கூட குறையாமல் நீங்கள் காட்டி காங்கிரஸ் கட்சிக்கு, நம்முடைய கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தமிழகத்திலே அமைந்திருக்கிற கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடும் பணிவோடும் கேட்டு